அவுட் ஆனது போல் நடித்த ரோஹித். ஆக்ஷனை நம்பி டிஆர்எஸ் முடிவை வீணடித்த டெல்லி அணி. செம்ம காமெடி. ஐபிஎல் 2026 சீசனில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு இடையேயான போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா செய்த ஒரு குறும்புத்தனமான செயல் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவை தவறான டிஆர்எஸ் மறுபரிசீலனை எடுக்க தூண்டுவதற்காக தான் ஆட்டமிழந்தது போல் பாவனை செய்ததாக ரோஹித் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். டெல்லியில் நடைபெற்ற இந்த சம்பவம் முதல் இன்னிங்ஸின் 9வது ஓவரில் நிகழ்ந்தது. கால் பகுதிக்கு வந்த பந்தை ரோஹித் சர்மா ஸ்வீப் செய்ய முயன்றபோது விக்கெட் கீப்பர் KL ராகுல் பந்தை பிடித்தார். பந்து விலகிச் சென்றது தெளிவாக இருந்தும் ராகுல் மற்றும் பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் நடுவரிடம் அவுட் கேட்டு முறையிட்டனர். எனினும் கள நடுவர் அவுட் கொடுக்கவில்லை. சற்று நேரத்தில் வர்ணனையாளர்கள் ரோஹித் ஆடுகளத்தை விட்டு வெளியேறி ஆட்டமிழந்ததை ஏற்றுக்கொண்டது போல் ஆடை மாற்றும் அறை நோக்கி சிறிது தூரம் நடந்ததை கவனித்தனர். இதை கண்டதும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டன் அக்சார் பட்டேல் டிஆர்எஸ் மறுபரிசீலனைக்கு கோரினார். ஆனால் பந்து ரோஹித்தின் பேட்டில் பட்டது மறு ஒளிபரப்பில் தெரிய வந்ததால் அந்த டிஆர்எஸ் வீணானது. டிவி வர்ணனையாளர்களில் ஒருவரான ரவி சாஸ்திரி ரோஹித் குல்தீப்பை ஏமாற்ற முயற்சிப்பதாக கிண்டலாக கூறினார். இன்னிங்ஸ் இடைவேளையின் போது ரோஹித் இந்த நிகழ்வை ஏறக்குறைய உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அடுத்த ஓவரிலேயே அக்சார் பந்துவீச்சில் தான் அவுட் ஆனது குறித்து வருத்தம் தெரிவித்தார். குல்தீப்பை எனக்கு நன்றாகவே தெரியும், அவர் டிஆர்எஸ் எடுக்க விரும்புவார் என்று ரோஹித் கூறினார். ஆகவே அங்கே ஒரு சிறிய அதிர்ஷ்டத்தை முயற்சித்தேன். ஆனால் அடுத்த ஓவரிலேயே நான் ஆட்டமிழந்து விட்டேன். களத்தில் தொடர்ந்து இருக்க முடியவில்லை. முடிந்தவரை ஆட்டத்தை ஆழமாக எடுத்துச் செல்ல விரும்பினேன். ஆனால் அது நடக்கவில்லை என்றார். அங்கே வீரர்களுடன் சிறிது வேடிக்கையாக நடந்தது. அப்படி ஒன்றும் இல்லை. நான் வெறும் நடந்து செல்லத்தான் முயற்சித்தேன். குல்தீப் 50-50 வாய்ப்புகளில் டிஆர்எஸ் எடுப்பார் என்பது எனக்கு தெரியும். எனவே என் அதிர்ஷ்டத்தை சோதித்தேன். அது எங்களுக்கு சாதகமாக அமைந்தது. ஆனால் அடுத்த ஓவரிலேயே ஆட்டமிழந்து விட்டேன். ஆட்டத்தை ஆழமாக எடுத்துச் செல்ல விரும்பினேன். ஆனால் முடியவில்லை என்று அவர் விளக்கினார். முதல் இன்னிங்ஸில் மும்பை இந்தியன்ஸ் அணி 162க்கு 6 ரன்கள் மட்டுமே எடுத்தது. எனினும் ரோஹித் இது ஒரு மெதுவான ஆடுகளத்திற்கு போதுமான ஸ்கோர் என்று தெரிவித்தார். ஆடுகளம் மிகவும் மெதுவாக உள்ளது. களமிறங்கி பொறுமையாக நின்று பின்னர் ஷாட் ஆட வேண்டும். நாங்கள் ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்தோம் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் பந்துவீச்சு வியூகம் குறித்து பேசிய ரோஹித் முதல் 6 ஓவர்களில் அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி விக்கெட்டுகளை வீழ்த்துவோம் என்று நம்புகிறேன். ஷாட் அடிப்பது எளிதல்ல. அதை பயன்படுத்தக்கூடிய பந்து வீச்சாளர்கள் எங்களிடம் உள்ளனர். முன்கூட்டியே விக்கெட்டுகள் விழுவது ஆட்டத்தின் கட்டுப்பாட்டை அளிக்கும். பின்னர் சுழற்பந்து வீச்சாளர்கள் தாக்குவார்கள். புதிய பந்திலும் தாக்கங்கள் இருந்தன. நேராக பந்தை அடிக்க முடியாது என்று விளக்கினார்.